ஹாய் டீச்சர்ஸ், இன்றைக்கி நாம் சைக்காலஜியில் 5th யூனிட் பார்க்க போகிறோம். டைலரின் கோட்பாட்டின்படி ஆக்கத்திறன் நிலைகள் 5. விரி சிந்தனை எதை வழிவகுக்கும்? புதிய படைப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகள். சொற்களை கையாளும் நுண்ணறிவு என்பது மொழியியல் நுண்ணறிவு. உண்மைத்தன்மை மற்றும் தரம் இல்லாத சுய வெளிப்பாடு டேஸ் ஆக்கத்திறன் ஆகும். வெளிப்பாட்டு நுண்ணறிவு மற்றும் மொழி வளர்ச்சிக்கு இடையேயான தொடர்பு என்பது நேர்மறை. ஆர்மி ஆல்ஃபா சோதனை என்று அழைக்கப்படுவது எது? சொற்சார் குழு நுண்ணறிவு சோதனை. அனைத்து பின்தங்கிய நபர்களில் 3 முதல் 5% பேர், பெரும்பாலான குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் கடுமையான மனவளர்ச்சி குன்றிய நிலையில் உள்ளனர். ஒரு 16 வயதுடைய பையனுக்கு மனவயது 20 எனில் அவனின் நுண்ணறிவு விகிதம் 125. நுண்ணறிவானது குமரப்பருவத்தில் செழுமை அடையும். ஒரு நபரின் நுண்ணறிவு வளர்ச்சியானது பெரும் மதிப்பை அடையும் போது இடைவெளி 16 முதல் 20 வயதுக்குள் இருக்கும். நுண்ணறிவு என்பது உண்மையின் பார்வையின்படி சிறந்த துலங்களுக்கான செயல்திறன் என்ற சிந்தனையை வழங்கியவர் தாரன்டைக். குழுவின் கருத்து வெளிப்பாட்டை மதிப்பீடு இல்லாமல் வெளிப்படுத்தும் உத்தியானது மூளை பொலிவு ஆகும். மீத்திறன் மிக்க மாணவர்களை திறமை கண்டுணர் தேர்வு மூலம் கண்டறியலாம். இடுகாரணி கோட்பாட்டை ஸ்பியர்மேன் முன்மொழிந்தவர். தேர்வுக்கு உட்படுபவர் படங்களை வரிசைப்படுத்துதல் மூலம் முயற்சி செய்து படப்புதிருக்கு தீர்வு காண்பர். மனித உடலானது 4 வகை திரவங்களை கொண்டது என ஹிப்போக்ரட்டஸ் வரையறுக்கிறார். நிணநீர் மண்டலத்தின் அதீத வளர்ச்சியானது எந்த வயதுக்கு இடையில் பெருமமடைகிறது? 11 முதல் 12 வயது வரை. படைப்பாற்றல் என்பது புதுமையான மற்றும் பொருத்தமான படைப்பை உருவாக்கும் திறனாகும். WAIS என்பது டேஸுடன் தொடர்புடையது. நுண்ணறிவு. ஒருங்கிணைந்த சிந்தனை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செங்குத்து சிந்தனை. தர்ஸ்டன் கோட்பாட்டின்படி குழு காரணி RI என்பது தூண்டல் பகுத்தறிவை குறிக்கிறது. பொது நுண்ணறிவு மற்றும் தனித்த நுண்ணறிவை தொடர்புபடுத்தியவர் சார்லஸ் ஸ்பியர்மேன். ஒரு மாணவனின் மனவயது 20 ஆகவும் கால வயது 16 ஆகவும் இருந்தால் அவனுடைய நுண்ணறிவு ஈவு என்னவாக இருக்கும்? 125. நுண்ணறிவு ஈவானது குறைந்தபட்சம் ஒவ்வொரு டேஸ் வருடங்களுக்கும் மாறக்கூடியது. 3. புதிய அடையாளத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ உருவாக்குவது ஆக்கத்திறன். குவிய சிந்தனையில் ஒரு தூண்டலின் போது மன உணர்ச்சியை வெளிக்காட்டுபவர் ஏறக்குறைய ஒரே மாதிரியான துலங்கல்கள். நுண்ணறிவுக்கான ஒரு காரணி கோட்பாட்டை புறக்கணித்தவர் காரணம். நுண்ணறிவில் ஒரே ஒரு காரணி மட்டும் இல்லாமை. 2 காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் கார்ல் ஸ்பியர்மேன் ஆவார். சராசரி வகைப்பாட்டிற்கான நுண்ணறிவு ஈவுக்கான சதவீதம் 50%. நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆல்பியர்ட் பினே. டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய இரண்டின் விளைவாக நுண்ணறிவு இருக்கிறது. மரபு மற்றும் சூழ்நிலை. ஆக்கத்திறனுக்கான உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் பிராய்டு. நுண்ணறிவில் இணக்கத்திற்கான திறமை என்பது புதிய சிக்கல்களை தீர்க்க பொதுவான மனத்திறன். 16 வயது குழந்தை 20 வயது குழந்தைக்கான மதிப்பெண்ணை பெற்றிருந்தால் அக்குழந்தையின் நுண்ணறிவு ஈவானது 125. பன்முக நுண்ணறிவு கோட்பாடு டேஸின் மீது குவிக்க தோன்றியதாகும். அறிவறிதல் மெட்டாகாக்னிஷன். கொடுக்கப்பட்ட தூண்டலுக்கு பதில் அளித்தவர்கள் பல சாத்தியமான பதில்களை வழங்குவது என்பது மாறுபட்ட சிந்தனை ஆகும். படைப்பாற்றல் மிக்க குழந்தைகளை கண்டறிய பயன்படும் குறிசாரா பொருள் எது? படம் கட்டமைப்பு. செயல் அல்லது பிரச்சனைகளை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்கும் குணாதிசயங்களை கொண்டது உள் வளர்ச்சி. ஆக்கத்திறனை சோதிக்க மைத்தட சோதனையை பீனே எந்த வருடம் உபயோகப்படுத்தினார்? 1911.
படைப்பாக்கல் உணர்த்துவது முழுமையான அல்லது பகுதியான ஒரு புதுமையான அடையாளத்தின் உருவாக்கம் என வரையறுத்தவர் ஸ்டென்சர் மற்றும் கார்வோஸ்கி. வெர்னானின் நுண்ணறிவு படிவு நிலை கோட்பாடு என்பது நுண்ணறிவு உடன் தொடர்புடையது. டெர்மன் நுண்ணறிவு வகைப்பாட்டின்படி பேதையராக வகைப்படுத்தப்படுபவருடைய நுண்ணறிவு ஈவு 50 முதல் 60. மெதுவாக கற்றோருக்கான நுண்ணறிவு ஈவு அறியப்பட்ட அளவு 70 முதல் 80. நடைமுறை வாழ்க்கையில் டேஸ் வகை நுண்ணறிவு உளநோய் மருத்துவரிடம் மிகவும் காணப்படுகிறது. சமூக உறவுகள் தொடர்பான டேஸ் என்பது தனிப்பட்ட மற்றும் ஒப்பீட்டளவில் நிலையான நடத்தை எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை குறிக்கிறது. ஆளுமை நுண்ணறிவு மற்றும் ஆக்கமுடைமைக்கான அடிப்படைகளான குவிய சிந்தனை மற்றும் விரிவாக்க சிந்தனை. ஆக்க சோதனையில் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? புதுமையானதும் வளைந்து கொடுக்கும் தன்மை உண்மைத்துவமும் கொண்டதற்கு. அறிவுசார் நடத்தையின் வெளிப்பாடு அதன் வேகம் மற்றும் தீர்க்கத்தை டேஸ் சோதனை வெளிப்படுத்தும். நுண்ணறிவு. விரிவாக்க சிந்தனை டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. பக்கவாட்டு சிந்தனை. நுண்ணறிவு என்பது பரஸ்பரம் சார்ந்த சக்திகளின் கூட்டு என்று டேஸ் கோட்பாடு முன்வைக்கிறது. ஒலிகார்க்கிக். முப்பரிமாண நுண்ணறிவு கோட்பாடு அமைப்பை உருவாக்கியவர் ஜேபி கில்போர்ட். நுண்ணறிவு திறன் அல்லது ஆற்றல் ஒரு தனியாளனின் அனைத்து செயல்களையும் செயலுருவாக்குபவை என்ற கருத்தை கொண்டிருக்கும் கோட்பாடு முடியாட்சி கோட்பாடு. படைப்பாற்றல் திறமைகள் டேஸால் ஊட்டமும் ஆக்கமும் பெறுகிறது. பயிற்சி மற்றும் கல்வி. இராணுவ ஆல்பா சோதனை ஒரு சொற்சோதனை வெர்பல் டெஸ்ட். டாரன்ஸ் ஆக்கத்திறன் சோதனையில் உள்ள மொழி சோதனை. பட சோதனைகளின் எண்ணிக்கை முறையே 7,3. தற்கால கல்வி முறையில் தேவைப்படும் மாற்றங்களாக நீவிர் கருதுவன யாவை? இவ்வினா தூண்டும் சிந்தனை விரி சிந்தனை டைவர்ஜென்ட் திங்கிங். கில்பர்ட் கட்டமைப்பு மாதிரியின் விளைவு காரணிகள் என்ன? பொருள், செயல்பாடுகள் மற்றும் திட்டமுறைகள். ஒருவரின் நுண்ணறிவை கணக்கிடுவதில் வெக்ஸ்லர் பயன்படுத்தியது விளக்கப்பட்ட நுண்ணறிவு ஈவு. வளர்ச்சி அளவை அளவிடும் சூத்திரம் EA/CA/100. ஐக்யூவின் நிலைமாறா தன்மையை எந்த வாக்கியம் ஆதரிக்கிறது? கால வயதோடு மனவயது அதிகரிக்கும். பபின்டர் பேட்டர்கள் அளவுகோலில் இருப்பது 15 துணை அலகுகள். விளக்க நுண்ணறிவு ஈவினை பயன்படுத்தும் லெஹ்லரின் தேர்வு எந்த ஒரு நுண்ணறிவு ஈவு மதிப்பினை உருவாக்காது. இன்சார்ந்த நுண்ணறிவு ஈவு மதிப்பு. கார்னல் காக்ஸ் செயல்திறன் சோதனை இச்சோதனையை விட கடினமானது. பின்ச்னர் பேட்டர்சன் சோதனை. ஆசிரியர் தனது பாட நடத்தலின் திட்டம் தயாரித்தலில் எம்முறை பொருத்தமானதாக கருதப்படுகிறது? நுண்ணறிவு முறை இன்டெலிஜென்ட் டெஸ்ட். அவ்வளோதான் டீச்சர்ஸ். இன்னைக்கு 5th சாப்டரோட முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே போல் டெட் சம்மந்தமான சைக்காலஜி சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.